உண்மையா இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும், ஞானமா இருக்கணும்னு எங்களுக்கு கத்து கொடுத்தீங்கப்பா. ஏன்னா என் பிள்ளைகளை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா. இன்னைக்கு என் பிள்ளைங்க நீசர்களுக்கு முன்பாக நின்று அவமானத்துல நின்று தங்களுடைய காலங்களை ஓட்டிட்டு இருக்காங்கப்பா. இன்னைக்கு பிறகு என் பிள்ளைங்க ராஜாக்கள் முன்னால நிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டு என் பிள்ளைகளுக்கு சில நல்ல ஆலோசனை சொன்னீங்கப்பா. அந்த ஆலோசனையை என் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு வருகிற நாட்கள்ல உங்க கையை பிடிச்சிட்டு நடக்கிற ஒரு கிருபைய என் பிள்ளைங்களுக்கு தாங்கப்பா. இன்னைக்கு வரைக்கும் சரித்திரத்தின் உச்ச கட்டத்தில் என் பிள்ளைகள் கிடக்கலாம். பயங்கர கடன் பிரச்சனைகளோடு வந்திருக்கிற பிள்ளைங்க எங்க நிற்கிறாங்கப்பா. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி ஏமாற்றப்பட்ட நிலைமையில என் பிள்ளைங்க நிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஒரு முறை என் பிள்ளைங்க எல்லாருடைய கடன் அடைச்சு இன்னொரு வாய்ப்பு பட்ட என் பிள்ளைகளை கொடுங்கப்பா. வழி தெரியலன்னு என் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. நானே வழி என்று சொன்ன தெய்வமே, என் பிள்ளைங்க கடன் அடைக்க ஏதாவது ஒரு வழியை நீங்க திறந்து கொடுங்கப்பா. அதுக்கு ஏதாவது ஒரு வழியை நீங்க உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. பேங்குக்காரங்க சீஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் அவமானத்துல அதற்கு பிறகு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பேங்க் அதிகாரிகள் கண்கள்ல தயவு கிடைக்கப்பட்டு அந்த வீட்டை கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி பண்ணி அந்த தாயாருக்கு அந்த வீட்டை மீண்டு தாங்கப்பா. பெரிய லிஸ்டோட நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த லிஸ்ட் எல்லாம் உங்க சமூகத்துல வைக்கிறப்பா. இந்த கடனால ஆறுதல் இழந்து, நிம்மதியை இழந்து, தூக்கத்தை இழந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்ல நித்திரையை தாங்கப்பா, நல்ல தூக்கத்தை தாங்கப்பா. நாளை காலையில என் பிள்ளைகளுக்கு கடனை அடைக்கிறதற்கான ஒரு வழி என்று பண்ணு ஆண்டவரே. என் பிள்ளைங்க இனி ஜாக்கிரதையா இருப்பாங்கப்பா. அழைச்ச அழைப்பை தெரிஞ்சு கொண்டு என் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீரோ அதை மாத்திரம் என் பிள்ளைகள் கையிட்டு செய்ய இன்னைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்காங்க டாடி. அதனால பழைய நாட்கள்ல என் பிள்ளைங்க அஜாக்கிரதையா இருந்து சாபங்களை சம்பாதித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சாபங்களை எல்லாம் நீங்க ஆசீர்வாதமா மாற்றுங்க ஆண்டவரே. அஜாக்கிரதையா ஊழியம் செய்யறவங்க சபிக்கப்பட்டவங்க நீங்க சொன்னீங்கன்னா, அஜாக்கிரதையா வேலை செய்தாலும் சாபங்கள் தான் வருதப்பா. ஏன்னா முதலாளியை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சாபங்கள் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் தாங்கப்பா, மாத்திரம் தாங்கப்பா. இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்க செய்த எல்லா தவறுகளையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் தயவா மன்னிச்சு ஒரு புதிய வாழ்க்கைய பிள்ளைகளுக்கு ஆரம்பிச்சு கொடுங்கப்பா. அவருடைய கையிட்டு செய்கிற காரியங்கள் அவர்களுக்கு வாய்க்கட்டும். ராஜாக்களுக்கு முன்பாக அவர்களை தூக்கி நிறுத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். சென்னை மக்களுக்கு ஒரு